ஸோ கைஸ், மாருதி சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியமான வண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பெலினோவை உங்களோட ஒரு ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்க முடியும். பிகாஸ் இது வந்து பட்ஜெட் வைஸ்லையும் சரி, டெக்னாலஜி வைஸ்லையும் சரி, நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வண்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறது. ஸோ அதுக்காக நாம் வந்திருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் மாருதி சுசுக்கி பழங்கரையில் இருக்கக்கூடிய ஷோரூம். ஸோ நெக்ஸாவுடைய ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் ரோட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த பெலினோ வாங்குறீங்க அப்படிங்கும்போது. ஸோ இப்போது இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பெலினோ டெல்டாவுடைய செகண்ட் வேரியண்ட்டான இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெலினோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாருதி சுசுக்கியில் காம்பேக்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்கில் ப்ரீமியமான ஒரு வண்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில். ஸோ டாப் செல்லிங் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய டெல்டா வேரியண்ட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நமக்கு ஏர் டேம்க்கான ஓப்பன் வந்து நல்லாவே கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஒரு பிளாக் மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே ஒரு சில்வர் கலருக்கான ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் நல்ல ஒரு ப்ரெசன்ஸை வந்து அது க்ரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு சுசுக்கிக்கான லோகோ வந்து நல்ல போல்டாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சில்வர் குரோம் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. கீழே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், அதுக்கு கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் 2 கொடுத்துருக்கு. ஃபாக் லேம்ப் வந்து நீங்கள் பேஸ் வேரியண்ட்டுக்கும் சரி, இந்த வேரியண்ட்டுக்கும் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் டேம்க்கான ஓப்பனும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ஹெட்லேம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த டெல்டா வேரியண்ட்டில் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் பல்ப் தான் கிடச்சிருக்கு. கீழே வந்து ஹாலோஜனுக்கான இண்டிகேட்டர் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர் குரோம் ஃபினிஷில் டிஆர்எல் எஃபெக்டில் ஒன்று கிடச்சிருக்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹெட்லைட்டோட யூனிட் பெலினோவில் எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த ஹெட்லைட்டோட ஷேப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது வேறு எதுவுமே சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியல சிக்மா வேரியண்ட்டுக்கும் இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கும். ஸோ மேலே மஸ்குலரான ஒரு பானட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம்னஸை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். வெளியிருந்து பார்க்கும்போது இந்த பெலினோவோட ஓவரால் டிசைன் வந்து நல்ல ஒரு மஸ்குலர் தீம்டு காராகவே இருக்குன்னு சொல்லலாம். அங்கங்கே உங்களுக்கு அந்த பல்ஜ் வந்து பார்க்க முடியும். தென் இந்த வண்டியோடைய லென்த் பார்க்கும்போது 3.9 மீட்டருக்கான ஒரு லென்த் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ ரியரில் லெக் ரூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பெலினோவில் தென் அதுக்கு அடுத்து இந்த வண்டியோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 இன்ச்சுக்கான ஒரு 185/65 ஒரு ப்ரொஃபைலில் தான் வந்து கிடைக்குது. சிக்மா வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஸ்டீல் வீல் கப் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து 15 இன்ச் வீல் தான் சிக்மாலையும் இதுலேயும் வந்து கொடுத்துருக்கு. டாப் அண்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அலாய் வீலுக்கான ஒரு 16 இன்ச்சுக்கான ஒரு அலாய் வீல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு மெக் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷனும், பேக்கில் வந்து டார்ஷன் பீம்க்கான ஒரு சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 170 மில்லிமீட்டருக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏ, பி அண்ட் சி பில்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. டாப் அண்ட் போயிட்டிங்க அப்படின்னா ஒரு கிளாசி எஃபெக்ட் வந்து இதில் கிடைக்கும். பட் சிக்மா வேரியண்ட்டில் உங்களுக்கு பாடி கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு ரெக்வோ சென்சர் வந்து இதில் கிடைக்கல, டாப் எண்டில் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ கீ நாப்க்கான ஒரு ப்ரொவிஷன் மட்டும் கிடச்சிருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். அப்படியே ரியரில் போனோம் அப்படின்னா டாப்பில் நமக்கு சன்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. ஒரு சின்னதாக ஒரு ஆண்டனா வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. தென் இங்கே உங்களுக்கு ஸ்பாய்லர் டிசைனில் ஒன்று கிடச்சிருக்கு. இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு ஸ்டாப் லைட்டுக்கான ஒரு ஹை மவுண்ட் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் டீஃபாகர் வந்து உங்களால் பார்க்க முடியும். வைப்பர்ஸ் எதுவுமே இந்த டெல்டா வேரியண்ட்டில் கொடுக்கல, வாஷர் ஃப்ளூயிடும் கிடைக்கல. ரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரி சிக்மா வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் டெல்டா வேரியண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்காத லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெலினோக்கான பேட்சிங் வந்து லெஃப்ட் சைட்லையும், சுசுக்கிக்கான பேட்சிங் வந்து சென்டரில் நல்லா ஒரு வைடான லோகோவாக கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இங்கே உங்களுக்கு ரியரில் டெய்ல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு சி ஷேப் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு நெக்ஸாக்கான 3 டாட்டுக்கான ஒரு யூனிக் டிசைன்லேயே வந்து கிடச்சிருக்கு. ரியருக்கான வந்துட்டு டெய்ல் லைட்டு, மேலே ரிவர்ஸ்க்கான பார்க்கிங் சென்சார், தென் இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் லைட் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிஃப்ளெக்டர் வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பம்பரில் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன், தென் 4 பார்க்கிங் சென்சார் வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர் பார்க்கிங் கேமரா வந்து கொடுக்கல. ஸோ இதனுடைய பூட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரியர் டெயில் பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சோட ஓப்பனர் வந்து கிடச்சிருக்கு. ஹைட்ரோலிக்கோட தான் வந்துட்டு இந்த வண்டி வந்து ரியரோட பூட் வந்து ஓப்பன் ஆகுது.
எஸ், ஒரு ஸ்மூத்தான ஓப்பனிங் கிடைக்குது. மேலே நமக்கான பார்சல் ட்ரே. இங்கே உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து போட்டில் வந்து கிடச்சிருக்கு. டோட்டலாக 380 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு உள்ளே நமக்கான ஸ்பேர் வீல் வந்து ஒரு ஸ்டீல் வீலில் சேம் சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 15 இன்ச்சுக்கான 185/65 ப்ரொஃபைலில். தென் அதுக்கு அடுத்து ரைட்டில் நம்ம சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கிடைக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேரியண்ட்டில் லைட் எதுவுமே கொடுக்கல, பட் இருந்தாலும் ஹூக் வந்து இங்கே ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டை பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ஏரியாவை, லக்கேஜ் ஏரியாவை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னதான் ஒரு 318 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடச்சிருந்தாலும் லோடிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள லக்கேஜ் வைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் வைக்க வேண்டியது வரும். ஸோ நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ரியலில் இருக்கக்கூடிய பூட் டோரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டியோடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பெலினோ 1.2 லிட்டருக்கான ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய வண்டி, 4 சிலிண்டருக்கான வண்டி தான். ஸோ இதனுடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 37 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோடைய ஆன் ரோட் மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஏயிலிருந்து கிளைம் பண்ணக்கூடியது 22.3லிருந்து 24.5 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் பற்றி கிளியராக பார்த்துருப்போம். இப்போ இதனுடைய இன்ஜின் பார்த்துட்டு இன்டீரியருக்குள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பெலினோ டெல்டா வேரியண்ட்டோட இன்ஜின்லேருந்து நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ போனட் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இன்சுலேஷன் பண்ணியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ பில்ட் குவாலிட்டி வெயிட் ஓகே, ஏவரேஜான வெயிட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா K12க்கான ஒரு 1.2 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 1200 சிசி. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 88 பிஹெச்பி பவரும், அண்ட் டார்க் பொறுத்தவரை 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வரைக்கும் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணது. ஒரு டீசெண்டான என்எம் ஆஃப் டார்க் வந்து இதில் கேரி ஆகிருக்கு. கீழே இன்ஜினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பாடி கவர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபயர் வால் டீசெண்டாகவே பண்ணியிருக்கு. இசிஎம் யூனிட் வந்து இங்கே நல்லா பார்க்க முடியும். இங்கே உங்களுக்கு பேட்டரியும் ப்ரொவைட் ஆயிருக்கு. தென் அதுக்கடுத்து இந்த இன்ஜினோட மெக்கானிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். நல்ல ஒரு கேப்ஸ் எல்லாமே இதில் கிளியராகவே தெரியுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இன்ஜினோட போனட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ பில்ட் குவாலிட்டி இதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய கீ பார்த்தீங்கன்னா இதுதான். சுசுக்கிக்கான லோகோவோட ஒரு பேசிக் லெவல் கீழே தான் நமக்கு கிடைக்குது. டாப் அண்ட் போயிட்டிங்க அப்படின்னா டோர்லேயே நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார், தென் கீழே நமக்கு ஆட்டோமேட்டிக் கீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு லாக், அதுக்கப்புறமா அன்லாக்கான ஒரு பட்டனும் கிடைக்குது. இப்போது இந்த வண்டியோடைய இன்டீரியர் போயிடலாம். டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார் எதுவுமே கொடுக்கல. பாடி கலர் டோர் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கீ நாப்க்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணி இந்த வண்டியோட இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி டோர் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் ஆக்சன்ட் கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இங்கே சாஃப்ட் டச்சில் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பிளாக் தீமில் வித் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் இந்த பெலினோவில். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த கலர்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு டோர் நாப் கிடைக்குது. மேலே டோர் லாக்கான ஒரு ஸ்விட்ச். தென் இங்கே உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களால் எலக்ட்ரிக்கலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கடுத்து விண்டோக்கான லாக் கீ, டோருக்கான லாக் அன்லாக்கான ஸ்விட்ச், தென் ஆட்டோமேட்டிக்கான விண்டோ ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒன் டச்க்கான டவுனும் டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்கு. கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கூடவே மேக்சின் ஹோல்டரும் வந்து கிடச்சிருக்கு. தென் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ் எல்லாமே நீட்டாகவே பிளேஸ் ஆகிருக்கு. கூடவே டெட் பெடல் வந்து அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடைக்குது. கூடவே ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெட்லைட்டுக்கான லெவலர் ஸ்விட்சும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த வண்டியோடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் ஹெட் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு சீட்ஸ் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு ஃபேப்ரிகேட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல, பட் இருந்தாலும் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன், ஃப்ரண்ட் மூவ்மெண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் இந்த டிரைவர் சீட் பொறுத்தவரை. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியர் பற்றி பார்ப்போம். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணி பில் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம்.
எஸ், ஒரு டீசெண்டான பில் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சுசுக்கிக்கான ஒரு யூனிக்கான ஸ்டியரிங் வீல் இங்கே உங்களால் பார்க்க முடியும். இதுலேயே நமக்கான ஒரு சில்வர் கலர் குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்டா. சுசுக்கிக்கான லோகோவும் பார்த்தீங்கன்னா சில்வர் குரோம் ஃபினிஷில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு பிரஸ்ட் எலிமெண்ட் வந்து சின்னதாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஒரு ஃப்ளாட் பாட்டம்கான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெலினோவுடைய சிக்மா வேரியண்ட்டுக்கும் இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்கில் இருக்கக்கூடிய மவுண்ட் மட்டும்தான். ஸோ இங்கே உங்களுக்கு மீடியாக்கான மவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டோட வியூ பாருங்க. பிளாக் பிரஷ் எலிமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அலுமினியமில். தென் அதுக்கடுத்து இந்த இடத்துல ப்ளூ கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு ட்ரை கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம்னஸை இந்த ஹேட்ச்பேக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி நெக்ஸாவில் பெலினோவில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், பேசிக்லேருந்தே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். தென் அதுக்கு மேலேயே உங்களுக்கு ஏசிக்கான வென்ஸ், தென் ஹசார்ட்கான சுவிட்சும் கிடைச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு 7 இன்ச்சுக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பிளே ப்ரோ டிஸ்பிளே தான் வந்து கிடைச்சிருக்கு. பட் சிக்மா போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மீடியா சிஸ்டம் வராது. பட் இந்த டெல்டா வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு மீடியா பிளேயரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வண்டியை ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. சுசுக்கிக்கான லோகோவோட வந்து இந்த பெலினோவை நம்மளை வெல்கம் பண்ணுது. ஸோ அவுட்டரில் ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் பற்றி நமக்கு பார்த்தாச்சு. ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை டில்ட் மட்டும் பண்ணிக்க முடியும். டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து நமக்கு கிடைக்கல இந்த பெலினோ டெல்டா வேரியண்ட்டில். ஸோ இங்கே உங்களுக்கு எம்ஐடி பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு எம்ஐடி வந்து இங்கே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அனலாக் டைப்பில் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் ரெண்டுமே வந்து அனலாக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் சின்னதாக டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கிடச்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ட்ரிப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஆவரேஜ் மைலேஜ் வந்து இங்கே உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிடும். ஸோ டீசெண்டாகவே இருக்குது இந்த எம்ஐடி பொறுத்தவரை இந்த பெலினோ டெல்டா வேரியண்ட்டில். தென் அதுக்கடுத்து இதனுடைய அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா மீடியா பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு டச்சுக்கான ஒரு 7 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. எஸ், டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியை ஆன் பண்ணிட்டு இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 1.2 லிட்டருக்கான இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. என்னதான் வெளியே வந்து பானட்ல இன்சுலேஷன் கொடுத்துருந்தாலும் கேபின்குள்ள எப்படி இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஸ்மூத்தான ரீஃபைன்மெண்ட் வந்து உள்ளுக்குள்ள உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு ரம்பிள்னஸ் வந்து கிடைக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நாய்ஸ் அரெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாய்ஸை ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ள ரீஃபைன்மெண்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ லைட்டாக ரேவ் பண்ணி பார்ப்போம். எஸ், அந்த ரேவோட சவுண்டு எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளாக் கலருக்கான டேஷ்போர்ட் மேலே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே டிரைவரோட ரைட் சைடு வரைக்கும் ஒரு பிரஸ்ட் எலிமெண்ட் வந்து ட்ராவல் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அங்கங்கே உங்களுக்கு ப்ளூ ஆக்சென்ட்டும் கிடச்சிருக்கு. டோர் பேட்லேயே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஆக்சென்ட்டும், இங்கே பார்க்கும்போது சாஃப்ட் டச்சில் நமக்கு ஒரு ப்ளூ ஆக்சென்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. க்ளவ் பாக்ஸ், ஒரு கூலர் க்ளவ் பாக்ஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவோட கொடுத்துருக்காங்க க்ளவ் பாக்ஸ். தென் அதுக்கு கீழே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் பொறுத்தவரை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஒரு ஏசி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். பேசிக் வேரியண்ட் சிக்மா வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு இதே கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கிடைக்கும். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்கு. தென் லெஃப்ட் சைடில் ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று ப்ரொவைட் ஆகிருக்கு. தென் கீழே உங்களுக்கு சின்னதாக மொபைல் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏரியா, 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கியர் பாக்ஸ் பொறுத்தவரை
சிக்மா வேரியண்ட்ல ஒரு நார்மல் பிளைனான கியர் பாக்ஸ் தான் வந்து கிடைக்கும். பட் இதில் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்து சில்வர் குரோம் எஃபெக்ட் வந்து ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரிவர்ஸ் பொறுத்தவரை நமக்கு பார்க்கிங் சென்சார் மட்டும்தான் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷனலாக வந்து இந்த டச் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவர்ஸில் ஆப்ஜெக்ட் கிட்ட வரும்போது மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு கார் சிம்பிள் வந்துட்டு ரிவர்ஸ்க்கான ஒரு பார்க்கிங்க்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி காமிக்கும். பட் இப்போ வந்து காமிக்கல. பின்னாடி வந்துட்டு எந்த வண்டியுமே கிடையாது, ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஸோ கிட்ட வருது அப்படிங்கும் போது ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். பட் கேமரா நீங்கள் அடிஷனலாக தான் ஆட் பண்ணிக்க முடியும் இந்த டெல்டா வேரியண்ட்டில். ஸோ கியர் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஷிஃப்டிங் எல்லாமே. ஹேண்ட் பிரேக் பொறுத்தவரை மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ் தான் கிடைக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து கிடைக்கல. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. மேலே சன்வைசர், கோ பேசஞ்சர் சைடில் மிரர் கிடச்சிருக்கு. டிரைவர் சைடில் நமக்கு டிக்கெட் ஹோல்டர் கிடையாது. பட் சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸ் தான் கிடைக்குது. இங்கே உங்களுக்கு லைட் வர எல்லோ கலர் கேபின் லேம்ப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. தென் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயுமே கேபின் லேம்ப் வந்து ஒரு எல்லோ கலரில் சென்ட்ரலையும் வந்து கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் வியூ பற்றி பெலினோ டெல்டா வேரியண்ட்டில் கிளியராக நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் வர்றது எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இப்போது எக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ரஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்க வண்டியாக இருந்தாலும் கூட நீட்டாகவே இருக்குது. இறங்குறதுக்கு ஹெட் மைண்ட் பண்ணி நீட்டாகவே இறங்கிக்கலாம். ஸோ இப்போ ரியரில் கேபின் பற்றி பார்த்துருவோம். ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே ஸ்பீக்கர் வந்து கிடச்சிருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச்க்கான ஒரு ப்ளூ கலர் ஃபினிஷோட ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆம்ரெஸ்ட்டில். ஸோ அதுவே எங்கேயும் ட்ராவல் ஆகிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ, பவர் விண்டோக்கான ஸ்விட்ச், டோர் நாப் வந்து ஒரு ஃபுல் பிளாக் மேட் ஃபினிஷில் கிடைக்குது. சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய சீட்ஸில் 3 பேத்துக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ மேக்ஸிமம் 3 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் இண்டிகேஷனாக நமக்கு வந்துட்டு ஹெட்ரெஸ்ட் வச்சே சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேத்துக்கும் இண்டிவிஜுவலாக 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் கிடைக்குது. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸுக்கான சைல்ட் மவுண்ட்டும் வந்து கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே. தென் இப்போது இதனுடைய கேபின் ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ லெக் ரூம் வந்து எனக்கு கிடைக்குது. நீ ரூம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கு சீட்டு. ஸோ நீ ரூம் டீசெண்டான நீ ரூம். தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80%க்கான தை சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல சீட் பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிக்ளைன் ஆன சீட் பொசிஷன் கிடச்சிருக்கு. கூடவே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் என்னோட ஹைட் 5.8, ஒரு ஆவரேஜான ஒரு டீசென்ட் ஹெட்ரூம் வந்து கிடைக்குது. ஸோ என்னோட ஹைட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்னோட ஹைட்டில் இருக்கவங்க, என்னோட ஹைட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ டிஎல்ஓ நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வைடரான ஓப்பனிங் வந்து கிடைக்குது. உள்ளுக்குள்ளே என்னதான் ஒரு பிளாக் கலருக்கான இன்டீரியர் கொடுத்துருந்தாலும் ஒரு டிஎல்ஓக்கான வெளிச்சம் வந்து உள்ளுக்குள்ளே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இதனுடைய ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சீட்லையுமே உங்களுக்கு மேகசின் ஹோல்டர் வந்து இந்த டெல்டா வேரியண்ட்டில் கிடைக்கல. இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி சின்னதாக ஃபோன் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே 12 வாட்க்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து பார்க்க முடியும் நம்மளால். அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு ரியரில் வந்து ஏசி வென்ட்ஸ் வரல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய ஏசி இப்போ ஆனில் தான் இருக்குது. ரியரில் இருக்கக்கூடிய கேபினை டீசெண்டான வேலையே கூல் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிளாக் கலர் இன்டீரியராக இருந்தாலும் கூட நமக்கு ஏசி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 4 வென்ட்ஸுமே ரியல் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு போதுமானதான ஒரு கூலிங்கை வந்து கொடுக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. தென் பின்னாடி நமக்கான பார்சல் ட்ரே இங்கே நமக்கு பார்க்க முடியும். ஸோ லாங் ஜேர்னி போகிறீங்க அப்படிங்கும் போது லெக் ரூம், தை சப்போர்ட் அண்ட் நீ ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் என்னோட ஹைட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ பாருங்கள் டீசெண்டான ஒரு லெக் ரூம் வந்து இதில் கிடைக்குது. ஸோ ரியரோட எக்ரஸ் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் இறங்கின மாதிரியே ரியரில் வந்து ஈஸியாகவே இருக்குது. ஹெட்டை மைண்ட் பண்ணி நீங்கள் இறங்குங்கிற அவசியம் கிடையாது.
ஸோ கைஸ் நீங்கள் இந்த பெலினோ பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த செகண்ட் வேரியண்ட், அதாவது டாப் செல்லிங் வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய டெல்டா அப்படிங்கிற வேரியண்ட்டை பற்றின ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கை ஒரு மீடியம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறாங்க அப்படிங்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி தேடிட்டு இருந்தால் கூட இந்த வீடியோவுடைய லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தென் அதுக்கடுத்து இந்த பெலினோ டெல்டா வேரியண்ட்டோடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க டேட்டில் 9,19,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் அவினாஷி ஷோரூமில் எனக்கு கொடுத்த ப்ரைஸ் டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதனுடைய வேரியண்ட் வைஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து இந்த பெலினோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்மா, டெல்டா, தென் அதுக்கடுத்து ஜெட்டா அண்ட் ஆல்ஃபா இந்த மாதிரி 4 வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்மாங்கிறது பேஸ் வேரியன்ட், டெல்டாங்கிறது இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேரியன்ட். இதுல உங்களுக்கு ஆல்ஃபா அண்ட் ஜெட்டா அப்படிங்கிற வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்து வேரியன்ட் போய்கிட்டே இருக்கும். தென் இதுல உங்களுக்கு டெல்டால மேனுவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கிறது உங்களால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நாம பார்த்துருக்கக்கூடிய வண்டி 1.2 லிட்டருக்கான கே சீரிஸ் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜினை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதனுடைய பவர் 88 பிஹெச்பி பவர் அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல இந்த வண்டிக்கு கிளைம் பண்ணக்கூடியது 22.35. ஸோ ஏஆர்ஐயிலிருந்து 22.35 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த பெலினோவை ஆல்ரெடி நீங்க யாராவது வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய காரோட மைலேஜை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசா இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த கார் கொடுத்த ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரை, அதுக்கடுத்து காங்கேயம் ரோட்ல இருக்கக்கூடிய திருப்பூர் ஷோரூம் நெக்ஸா ஷோரூமுக்கு ரொம்பவுமே ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ மாதிரியே அடுத்து இன்னொரு சூப்பரான பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய காரோட உங்களை வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.